நஸ்ரியா நசீம் ஒரு இந்திய நடிகை, தயாரிப்பாளர் மற்றும் பாடகி ஆவார். அவர் முதன்மையாக மலையாளம் மற்றும் தமிழ் படங்களில் பணியாற்றுகிறார். அவரது வலுவான பெண் சித்தரிப்புகளுக்கும் பெயர் பெற்றவர். நஸ்ரியா 2 கேரள மாநில திரைப்பட விருதும், ஒரு தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதும் மற்றும் ஒரு ஃபிலிம்பேர் விருதும், தென்னிந்திய திரைப்பட விருதும் உட்பட பல பாராட்டுகளை பெற்றுள்ளனர். இவர் பிறப்பு 20 டிசம்பர் 1994. இவர் பிறந்த இடம் திருவனந்தபுரம், கேரளா. அவருக்கு மற்ற பெயர்கள் நஸ்ரியா நாஜீம் பஹேத். இவர் செய்யும் தொழில்கள் நடிகை, புரவலன், தயாரிப்பாளர், பாடகர். இவரது கணவர் பெயர் பகத் பாசில். இவரது குடும்பம். நஸ்ரியா 2005ஆம் ஆண்டு ஒரு தொகுப்பாளினியாக தனது வாழ்க்கையை தொடங்கினார். குழந்தை நட்சத்திரமாக பணியாற்றிய பிறகு 2013ஆம் ஆண்டு மலையாள திரைப்படமான மாட் டாட் மூலம் முன்னந்தி திரையுலகில் அறிமுகமானார். பின்னர் அவர் நேரம் 2013, ராஜா ராணி 2013 மற்றும் மாயை மூடி பேசவும் 2014 போன்ற வெற்றிகரமான படங்களில் தோன்றினார். நடிகர் பகத் பாசிலுடன் திருமணத்திற்கு பிறகு அவர் நடிப்பிலிருந்து ஒரு இடைவெளி எடுத்துக்கொண்டார். அவர் கூடே 2018 திரைப்படத்தின் மூலம் மீண்டும் படங்களில் நடித்தார். மலையாளத்தில் சிறந்த நடிகைக்கான ஃபிலிம்பேர் விருதையும் பெற்றார். நடிப்புக்கு மேலதிகமாக நஸ்ரியா தனது கணவருடன் இணைந்து பகத் பாசில் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் என்ற பதாகை கீழ் படங்களையும் தயாரிக்கிறார். அவரது தயாரிப்பு கும்பலங்கி நைட்ஸ் 2019 கேரள மாநில திரைப்பட விருதுகளில் பிரபலமான முறையீடு மற்றும் அழகியல் மதிப்பு கொண்ட சிறந்த படத்திற்கான விருதையும் வென்றது. இவர் ஒரு ஆர்த்தடாக்ஸ் மலையாளி முஸ்லீம் குடும்பத்தில் நஜீமுதீன் மற்றும் பீகம் வினாவுக்கு பிறந்தார். அவருக்கு ஒரு சகோதரர் நவீம் நஜீம். நடிகர் நஸ்ரியாவின் குடும்பம் திருவனந்தபுரத்திற்கு செல்வதற்கு முன்பு ஐக்கிய அரபு எமிரேட்டில் அல் ஜனில் வசித்து வந்தது. அங்கு அவர் பிறந்தார். நஸ்ரியா தனது பள்ளி படிப்பை அல் ஜனில் உள்ள அவர் ஒரு ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில், திருவனந்தபுரத்தில் உள்ள கிறிஸ்துப் நகர் பள்ளியில் முடித்தார். பின்னர் அவர் வணிகவியலில் இளங்கலை பட்டப்படிப்பிற்காக இமானுவேல் கல்லூரியில் சேர்ந்தார். ஆனால் அவரது இறுக்கமான படப்பிடிப்பு அட்டவணை காரணமாக கல்லூரியை விட்டு வெளியேறியதாக கூறப்படுகிறது. இவர் 2005ஆம் ஆண்டு கைரளி தொலைக்காட்சியில் புண்ணிய மாசதி லோட் என்ற முஸ்லீம் சார்ந்த தொலைக்காட்சி வினாடி வினா நிகழ்ச்சியில் தொகுப்பாளராக தனது வாழ்க்கையை தொடங்கினார். அதைத் தொடர்ந்து பாடல், வினாடி வினா மற்றும் ரியாலிட்டி ஷோக்களில் பல்வேறு தொகுப்பாளராக பணியாற்றினார். அவர் ஆசியா நெட்டின் பிரபலமான இசை ரியாலிட்டி ஷோவான ஸ்டார் சிங்கரையும் தொகுத்து வழங்கினார். 2013ஆம் ஆண்டு பெங்களூரில் டேஸ் படத்தின் படப்பிடிப்பு தளத்தில் நடிகர் பகத் பாசிலை சந்தித்த நஸ்ரியா இறுதியில் டேட்டிங் செய்ய தொடங்கினார். ஒரு வருட காதலுக்கு பிறகு இந்த ஜோடி ஜனவரி 20, 2014 அன்று நிச்சயதார்த்தம் செய்து கொண்டது. நஸ்ரியா ஆகஸ்ட் 21, 2014 அன்று திருவனந்தபுரத்தில் பகத்தை மணந்தார். இவர் நடிப்பு மட்டுமில்லாமல் நஸ்ரியா பல்வேறு நோக்கங்கள் கொண்டு தொண்டு நிறுவனங்களை ஆதரிக்கிறார். 2014ஆம் ஆண்டில் கேரள அரசின் போதைப் பொருட்களுக்கு எதிராக ஆன்லைன் பிரசாரத்தை அவர் ஆதரித்தார். 2024ஆம் ஆண்டில் வயநாடு நிலச்சரிவு நிவாரணப் பணிகளுக்காக அவரும் அவரது கணவரும் 25 லட்சத்தை வழங்கினார். நஸ்ரியா கேமரி மற்றும் மெர்குரி ரேம் ஐஸ்கிரீம் என்ற பிராண்ட்களுக்கு பிரபல விளம்பரத்துவதாக உள்ளார். வனிதா உட்பட பல பத்திரிகைகளுக்கு அவர் அட்டப்படை மாடலாக இருந்துள்ளார். இவர் நடித்த பல படங்களில் சில படங்கள் 2006 பலுங்கு, 2010 ஒரு நாள் வரும், 2013 ஓம் சாந்தி ஓசானா வாயே மூடி பேசவும், 2014 சம்சாரம் ஆரோக்கிய தின ஹானிகாரம். நஸ்ரியா சிறந்த தென்னிந்திய அறிமுக நடிகைக்கான ஃபிலிம்பேர் விருதையும் தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதும் சிறப்பு பரிசையும் வென்றார். இரண்டுமே நேரம் படத்திற்காக. பின்னர் அவர் 2 கேரள மாநில திரைப்பட விருதுகளையும் பெற்றார்.